ரோகிணி வந்துட்டு மனோஜ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா. இங்கே பாரு மனோஜ், இனிமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு நீ தான் கூட்டிட்டு போகணும். என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீ தான். குழந்தை மேலே கொஞ்சமாவது உனக்கு பாசம் இருந்திருந்தா நீ ஏன் இப்படி வரமாட்டேன்னு சொல்ற? இங்கே பாரு மனோஜ், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அப்புறம் நீ சொன்னபடியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நேராக போயிட்டு வக்கீல மாட்ட என்னோட குழந்தைக்கு நீ தான் அப்பா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்னு நான் போய் சொல்லிடுவேன். நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் நேரம் எப்போவோ போய் இந்த என் வயிற்றுல இருக்கிற குழந்தை உன்னோட இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் நிரூபிச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரி நீ வரலை, உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என் குழந்தைக்காக நான் எந்த எல்லைக்கும் வேணாலும் போக தயாராக இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, மாதம் செக்கப்புக்கு நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே ரோகிணி மிரட்டிட்டு இருக்கும்போது மறுபக்கம் திரும்பி பார்த்தா மனோஜோட 2வது ஒய்ஃப் கனகா வராங்க. ஐயோயோ, இவ வேற வராளே, இப்போ இவ பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. மட்டும் இல்லாமல் இவங்க வேற அங்கே பேசிக்கிட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு திருன்னு மனோஜ் முழிக்கிறாரு. அப்போ வேகமாக வந்த கனகா, ஹாய் ஹஸ்பண்ட், வா இன்னைக்கும் நம்ம போயிட்டு அங்கே பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். என்ன ஹஸ்பண்ட், நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோகிணி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே இங்கே பாருமா கனகா, உன்னுடைய ஹஸ்பண்டு அங்கே இருக்கிறாரு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்ன நீ, அம்மா தான் சொன்னாங்க உன் கூட தான் போகணும்னு சொல்லிட்டு. நீ தானே என்னோட ஹஸ்பண்டு, அப்போ உன் கூட தான் நான் போகணும்னு சொன்னாங்க. நீ என்னன்னா நான் இல்லை இவர் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லிக்கிட்டு இருக்க. வேணும்னா அம்மா கிட்ட திரும்ப கேட்குறியா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அம்மா கிட்டலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஜோசியக்காரரை கூப்பிடுறாங்க. ப்ரோ வாங்க என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஜோசியக்கார் வராரு. இங்கே பாருமா, இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொன்ன உடனே, அப்படியா, அம்மா சொல்லவே இல்லையே. இங்கே பாரு ஹஸ்பண்ட், எனக்கு நல்லா தெரியும் உன் கூட தான் அம்மா போக சொன்னாங்க. இங்கே பாரு, இந்த கயிறை நீ தானே என் கழுத்தில் கட்டுன, அதனால நீ தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொன்னாங்க. அந்த கயிறை கட்டினவங்க தான் ஹஸ்பண்ட் அம்மா. அப்போ உனக்கும் எனக்கும் தானே அன்னைக்கு கல்யாணம் நடந்தது, அப்போ நீ தானே என்னோட ஹஸ்பண்டு அப்படின்னு கனகா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி வந்துட்டு, மனோஜ் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அப்போ அன்னைக்கு நீ தான் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுனியா அப்படின்னு இங்கே ரோகிணி கேட்குறாங்க. இங்கே பாரு ரோகிணி, அதெல்லாம் நம்பாத, அந்த பொண்ணு ஒரு பைத்தியம், அதனால அதெல்லாம் நம்பாதன்னு சொல்கிறாங்க. மனோஜ், எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நீ முன்ன மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. நீ இந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கெல்லாம் பயப்படாமல் கூட உன் குழந்தை மேலே உள்ள பாசத்துலனாலும் நீ கட்டாயம் என்னை பார்க்க வந்திருப்ப. ஆனால் இப்போ குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரிலாம் நீ தள்ளி நிற்கிற. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஓ மேலே பயங்கரமாக சந்தேகம் வருது. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. இந்த பொண்ணு கழுத்தில் நீ தான் அன்னைக்கு தாலி கட்டுனியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சார், நீங்கள் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா நான் தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ வேணும்னா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு, அந்த கனகாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி மனோஜ் மொபைல்லேருந்து பேசலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ் உன் ஃபோனை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எதுக்கு கேட்குற, அது என் ஃபோனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கொடு, நான் ஒரு காரணமாக தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு கேட்கும்போது மனோஜ் தரமாட்டேங்கிறாரு. அப்போ தான் ரோகிணிக்கு பயங்கரமாக இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. உடனேவோ மனோஜ் இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் எனக்கு அவங்க வீடு தெரியாதா, நான் போய் பார்க்க மாட்டேனான்னு சொல்கிறாங்க. சரின்னு மனோஜும் ஃபோனை கொடுக்குறாங்க. கடவுளே ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லா சாமியை கும்பிடுறாங்க. ஆனாலும் அங்கே அந்த அம்மா வந்துட்டு ஃபோனை அன்னைக்குன்னு பார்த்து உடனே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, சொல்லுங்கள் மாப்பிள்ள, கனகா உங்களை பார்க்க தான் வந்தா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல,
என் பொண்ணு எங்கெங்கெல்லாம் போகிறதுக்கு ஆசைப்படுறாளோ அங்கங்கே நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகணும். அவளுக்கு எல்லாமே உங்களுக்காக நான் செய்வேன். ஆனால் அவளோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். கோடிக்கணக்கில் சொத்து கொட்டி கிடக்குது மாப்பிள்ள. சீக்கிரமாக விவாகரத்தை வாங்கிட்டு இங்கே வாங்க. நீங்கள் இந்த வீட்டோட மாப்பிள்ள. உங்களுக்குன்னு எல்லா சொத்தும் உங்கள் பேரில் தான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோகிணி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை பேச்சை கேட்ட உடனே மனோஜை பார்த்து, என்ன மனோஜ், என்ன பண்ணியிருக்க நீ? அப்போது என் மேலே உனக்கு துளி கூட பாசம் இல்லையா? உனக்கு உங்கள் அம்மா மாதிரி பணம் தான் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி அது ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் மனோஜ், வேணாம். எப்போ நீ என் புள்ள மேலேயும் என் மேலேயும் நீ பாசம் காட்டலையோ இதுக்கு மேலே உன்னையும் நான் சும்மா விட போகிறதில்ல. எங்கே பேசி எனக்கு உண்டான நியாயத்தை நான் வாங்கணுமோ அங்கே நான் கட்டாயம் பேசுவேன். என் குழந்தைக்காகனாலும் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக விஜயாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க வீட்டுக்கு போய் வெளில நின்ன உடனே மீனா மீனா அப்படின்னு ரோகிணி கூப்பிடுறத கேட்டு மீனா வெளில பார்க்குறாங்க. என்னாச்சு ரோகிணின்னு கேட்குறாங்க. விஜயா வெளியில் ஏய், இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? இங்கே எதுக்கிட்டே வந்திருக்க? மரியாதையோட வெளில போயிரு. என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடுக்காம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, போதும் ஆண்டி, பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசலாமா? உங்கள் புள்ள யோகிய மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் பிள்ளைக்கு ஆல்ரெடி இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. அது தெரியும்ல உங்களுக்கு. நீங்கள் எல்லாரும் திருட்டுத்தனமாக தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்கிறனே, ஏன் இப்படி உளறிக்கிட்டு நிற்கிற? ஏன் பிள்ளைக்கு நல்லா பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு கோவம் இங்கே பாருங்க ஆண்டி, திரும்ப திரும்ப என்னைய துரோகி, உன் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல. என்னோட வாழ்க்கையை உங்கள் புள்ள கெடுத்திருக்காரு. இன்னொரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுவும் சொத்துக்காக. அப்படின்னா இதில் உங்களுக்கும் சம்மதம் இருக்கும்ல. நீங்களும் அதே சொத்துக்காக தானே உங்கள் பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அந்த சொத்துக்காக தான் இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ரோகிணி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னும் அவருக்கு கல்யாணம்லாம் ஆகலை. எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே, மீனா, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்த பார்க்குறீங்களா? நான் நினச்சேனா இப்போவே மனோஜை தூக்கி உள்ளே வைக்க முடியும். ஆனால் அமைதியாக இருக்கேனா அதுக்கெல்லாம் காரணத்தை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன பேசுகிற பார்லரம்மா, நீ ஏமாத்தின மாதிரி பொய் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். நான் அன்னைக்கு மீனாவுக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னது அன்னைக்கெல்லாம் நம்பினீங்கல்ல, ஏன் இன்னைக்கு நம்பலைன்னு ரோகிணி கேட்குறாங்க. அப்போது அன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட சொன்னது நீதானா அப்படின்னு முத்து கேட்குறாரு. மீனா, நான் இந்த விஷயத்த என்னோட விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அவரை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, அப்படின்னா இங்கே உங்கள் பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி நீங்களே கேளுங்கன்னு சொல்கிறாங்க. மனோஜெல்லாம் அப்படி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், பண்ணவும் மாட்டான் எனக்கு தெரியாமல். அவன்கிட்ட நான் உனக்காகலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, ஸ்ருதி அன்னைக்கு நீங்கள் கூட சாப்பாடு ஆர்டர் கொடுத்தது, மீனா கூட டெக்கரேஷன் பண்ணது, நான் அந்த இடத்துக்கு மேக்கப் போட வந்தது, இது எல்லாமே உங்களால் நடந்தது தானே? அந்த அம்மா தான் அன்னைக்கு கல்யாணம் யாருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எல்லாரும் அங்கே தானே இருந்திருப்பீங்க. நான் தான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். அன்னைக்கு எல்லாரும் அங்கே தான் இருந்திருக்கிறீங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி அங்கே பார்த்து பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, ரோகிணி, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த கல்யாணமே நாங்களே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. போதும் ஸ்ருதி, முன்னாடிலாம் ஆண்டி மட்டும்தான் என்னை ஏமாற்றுவாங்க. இப்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா? அன்னைக்கு மனோஜுக்கும் அந்த பொண்ணு கனகாவுக்கும் தான் கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த கல்யாணத்தை பார்க்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், இன்னைக்கு அந்த பொண்ணை நான் கடையில் பார்த்தேன். அப்போது பைத்தியமாகவே இருந்தாலும் தான் கழுத்தில் தாலி கட்டுனது இவர் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லும்போது என்னால் அவரை நம்ப முடியல. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதில் அவங்க அம்மா தான் சொன்னாங்க, இதுக்கு எல்லாமேவும் இந்த மாதிரி மாப்பிள்ளைன்னு வாயை திறந்ததெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல்
அவங்க பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினது மனோஜ் தாங்கிறத கன்ஃபார்மாக எனக்கு சொல்லிட்டாங்க. உடனேவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ சொல்லுங்க ஆண்டி, நான் ஏதாவது மனோஜோட அதிகமாக தப்பு பண்ணியிருக்கேனா என்ன அப்படின்னு சொன்ன உடனே, நீ சொன்னதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா மனோஜ் தான், நான் அடித்து சொல்லுவேன். அதை நான் எங்கே வேணாலும் நிரூபிப்பேன். கடைசியில் ஜெயிலுக்கு போகிறது மனோஜும் நீங்களும் தான். இதை நான் சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், எவனோ உன் குழந்தைக்கு அப்பேன், அதை மனோஜ் மேலே பழைய தூக்கி போடுறியா? அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு விஜயா கிட்ட சொன்னோன்னே, ஓ அப்போ உங்கள் புள்ள உங்ககிட்ட இதைத்தான் சொல்லி வச்சிருக்காரா? சரி, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், யாரை என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இந்த பார்லரம்மா நீ இரு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நானேவும் அந்த அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. உடனேவும் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தாளுங்க தான் அவங்கன்னு சொன்னால் விஷயம் தெரியாது, நேராகவே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனேவும் சரி, அதுவும் சரியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்து, மீனா, ரோகிணி இவங்க எல்லாம் கிளம்பி போன உடனே அந்த கனகாவை போய் பார்க்குறாங்க. கனகாவை பார்த்த உடனே அந்த அம்மாவும் என்னம்மா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை, உங்கள் பொண்ணு கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மனோஜ் ஏற்கனவே தகவல் கொடுத்துட்றாரு, இந்த மாதிரி விஷயம் வீட்டுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே இந்த அம்மாவும் சுதார்ப்பாக இருக்கிறாங்க. கனகா வேகமாக மேலேருந்து பார்த்துட்டு அம்மா இந்த மாதிரி அங்கே கனகாவோட அம்மா சொல்கிறாங்க கல்யாண ஃபோட்டோவெலாம் இல்லை அப்படின்னு. வேகமாக கனகா எடுத்துகிட்டு வந்து, என்கிட்ட இருக்கேம்மா, செல்லில் நீ தானம்மா பார்த்துக்க சொன்ன, என்னோட ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு சொன்னப்ப இந்தா செல்லில் ஃபோட்டோ இருக்குது பாருன்னு சொன்னேன், இல்லை இங்கே பாருங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே மொத்த குடும்பத்துக்கும் தலையில் இதையே இறங்கின மாதிரி ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்னன்னா, விஜயா மனோஜை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள போகிறாங்க. இல்லை அப்படின்னா மனோஜும் விஜயாவும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக போகிறாங்க.